ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, இந்த படத்தை பார்த்தாலே போதும் நீங்க விரும்பின நபர் நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஆரக்கிள் மெத்தடா உங்களுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நேற்று என்கிட்ட ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கன்சல்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அம்மா நான் எடுத்திருக்கேங்க, எனக்கு எங்க ஒரு சக்சஸும் வரல அப்படின்னாங்க. சரி ஓகே, உங்களோட குவைரிஸ் முழுசா சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மெத்தட் பண்ணேன் அப்படின்னாங்க. அவங்க கிட்ட நான் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது அவங்க பண்ணக்கூடிய மெத்தட் ப்ராப்பரா தான் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. நான் கேட்டேன், நீங்க மெத்தட்ஸ் ப்ராப்பரா தானே பண்ணிருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டப்ப, இல்ல நான் ப்ராப்பரா பண்ணிருக்கேங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணும்போது கூட எனக்கு அந்த ப்ராப்பர் தெரிஞ்சது, ஃபீல் பண்ணவும் செஞ்சேன், ஆனா எனக்கு வந்து சக்சஸ் ஆகவே இல்லை, சோ அதனாலதான் கைடன்ஸ் வேணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களை கிளியர் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் அப்படிங்கறது இந்த வீடியோவை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு நீங்க மெத்தட ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க, அந்த மெத்தட் உங்களுக்கான மெத்தட், அதாவது உங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு மெத்தட் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. மெத்தடும் ப்ராப்பரா பண்ணியுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கரெக்ட் பண்ணும். முதல்ல மெத்தட் அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சா போதுமானதா இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் அட் பிரசன்ட் எங்கிட்ட இருக்குங்கிற மாதிரி நம்ம ஆழ்மனதுல பதிய வச்சோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். ஆழ்மனதுல பதிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு மெத்தடை தவிர அந்த பதிஞ்சு இந்த மெத்தட் பண்ணாதான் உங்களுக்கு நடக்கும், இது பண்ணா நடக்காதுங்கிறது கிடையாது. ஏன்னா மெத்தடுங்கிறது ஜஸ்ட் ஒரு டூல் மட்டும் தான். அந்த ஒரு டூல் எதுக்கு? நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்த உங்க மைண்ட்ல பதிவு வைக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்க ப்ராப்பரா மெத்தட் பண்றீங்க அப்படின்னும் போது அதை பதியுது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கையும் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், மெத்தட்ல ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஃபோக்கஸ் இங்க செலுத்துறதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒரு பொருள், அதாவது நீங்க வந்து பணத்துக்காக பண்றீங்க இல்ல வந்து ஒரு ஜாப்காக பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சீக்கிரமா நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. இதுவே ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்க லைஃப்ல வேணும் அப்படிங்கறதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா அவங்க நீங்க மெத்தட் கரெக்டா பண்ணியுமே வரல அப்படின்னா நீங்க மெத்தட் தப்பா பண்றீங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பிகாஸ் நீங்க அவங்க வேணும்னு பண்றீங்க, அவங்க நீ எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா யாரோட எண்ணலைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதோ அந்த எண்ணலைகள் தான் அதிகமா செயல்பட ஆரம்பிக்கும். சோ அவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற அளவுக்குன்னா உங்களால அவங்க வந்து ரொம்ப 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 ஒரு டீப்பா சஃபர் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். உங்களை விட்டு போனவங்க இனிமேல் என் வாழ்க்கையில நீ வந்துடாத, உன்னால என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு, நான் படாத கஷ்டம் உன்னால நான் பட்டுட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு மெத்தட் பண்ணா எல்லாமே மாறிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓப்பனா சொல்றேன், உங்களை மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணணும், அவங்க உங்க வாழ்க்கையில வேணும் அப்படின்னா முதல்ல நீங்க உங்களை அவங்க வெறுத்து போற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க. பிகாஸ் யாருமே எடுத்த உடனே போக மாட்டாங்க. நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க, இப்படி பண்ணாத, இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, நடு ரோட்ல கோவப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேமிலி தப்பா பேசியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பையன் கூட பேசாத அப்படின்னு இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்காம அந்த பையன் கூட பேசியிருப்பீங்க, இல்ல அந்த பொண்ணு கூட பேசாதன்னு இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை மீறி அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிருக்க, கேட்டா என் தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன வேதனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து இல்ல இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இல்ல இந்த பொண்ணு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து என் வாழ்க்கையே அழிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் வந்து உங்களை விட்டு போயிருக்காங்க. சோ நீங்க இப்ப மெத்தட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்டாலாம் ஆகாது. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான். உங்களுக்கு எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுமோ அதே போலதான் அவங்களுக்கும் வேலை செய்யும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க பண்றத ஒண்ணு ஹெவியா பண்ணிட்டே இருக்கணும். எப்ப அவங்களோட லைஃப பார்த்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஒண்ணு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களை எது நல்லா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அது அத்தனை நீங்க சரி பண்ணணும். மூணாவது, ரிவெஞ்ச் தாட்ஸ்ல இருக்கவே கூடாது. நான் பாரு உன்னை நீ என்னை வெறுத்து என்னை இது பண்ணிட்டு போயிட்டு உன்னை நான் பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு ரிவெஞ்ச் தாட்ஸ்லயோ இல்ல நான் உனக்கு வசியம் வைக்கிறேன், நான் வசியம் பண்றேன், வசியம் பண்ணியாவது நீ என்கிட்ட வா அப்படிங்கிற எண்ணத்திலையோ இந்த மாதிரிலாம் நீங்க இறங்குனீங்க அப்படின்னா பிராங்கா சொன்னா அது மேலும் உங்களை டிஃபிகல்ட் ஆகி உங்ககிட்ட அவங்கள சேர்க்க முடியாம பண்ணும். அப்ப நீங்க என்னென்ன முதல்ல பண்ணணும், மெத்தட்ஸ் நீங்க உங்களுக்கான மெத்தட் கரெக்டான மெத்தட் சூஸ் பண்ணீங்கன்னா அதை ஹெவியா பண்ணணும். உங்க ஆள் மனதுல பயங்கர ஸ்ட்ராங்கா பதிவு வைக்கணும். எப்ப அவங்க உங்களை பத்தி தாட்ஸ் மறக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப உங்களுக்கான தாட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். செகண்டரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ண தவறுகள் எதுனால அவங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு போயிருக்காங்களோ அது
அத்தனையும் சரி பண்ணி அவங்களோட மனநிலையில இல்ல இவங்க எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க உங்களை சேஞ்சஸ் பண்ணணும். அவங்க எப்படிங்க நினைப்பாங்க, இப்ப நான் கான்டாக்டே பண்றது கிடையாது, எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பதிலாக எப்படி கான்டாக்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்களா, வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா, எப்ப உங்களை பார்க்க முடியும், எப்ப பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகும், என்ன நேரம், என்ன டைம், அவங்க எப்ப அமைதியா இருக்கிறாங்க, எப்ப கோவப்படுவாங்க, என்ன பண்ணா கோவப்படுவாங்க, எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண மாறும். ஏன்னா கரெக்டால் கல்லும் கரையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் தான் இல்லைங்களா, அவங்களோட மனதை நம்ம கரைச்சிடலாம். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அவங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனா இருந்திருக்கீங்க. உங்களை விட முடியாத லெவல்ல அவங்க இருந்திருக்காங்க. இப்ப நீங்க பண்ண தப்புனால அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க மனதுல கொஞ்சம் இந்த லவ் இருக்கும். அந்த லவ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டியூன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயங்கர பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க மெத்தடும் பண்ணி ஆகணும், கூடவே உங்க மேல உள்ள தவறுகளையும் சரி பண்ணி ஆகணும். அடுத்தது நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். நான் மெத்தட் மட்டும் தாங்க பண்ணுவேன், நான் எதையுமே பண்ண மாட்டேங்க அப்படின்னீங்கனால உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்காது. உங்களோட உங்க வாழ்க்கை சக்சஸ் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதற்கான முயற்சிகள் எடுத்து பண்ணா மட்டும்தான் நடக்குமே. ஸோ இன்னைக்கு வீடியோ விட நான் டிஸ்கஷன் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க கிளாஸ் சேர்ந்து பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நீங்களே உங்களை சரி பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரக்கல் மெத்தடை பார்க்க போறோம். ஆரக்கல் மெத்தட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நம்ம ஆழ்மனதுல பதிய வைக்கிறதுக்கு போட்டோகிராஃபிக் மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல யார் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனோட ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. செகண்டரி அந்த பர்சன் எப்ப ஐடியலா ஃப்ரீயா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் தான் இதை நீங்க பண்ணணுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நைட் ஒரு மணிக்கு நான் பண்றேங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நான் இப்போ மதியானமா பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த டைம்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க எப்ப வெட்டியா சும்மா இருக்காங்களோ அந்த நேரத்தில் நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப வேகமா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எனக்கு நேரமே தெரியலைங்க, அவங்க எப்ப வெட்டியா இருப்பாங்கன்னு தெரியலைங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஏதாவது ஒரு நம்ம டைமை சூஸ் பண்ணி ரெகுலரா அந்த டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணாலும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி அவங்க எப்போ ஐடியலா இருக்காங்களோ அந்த டைம்ல இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அவங்களோட ஒரு போட்டோ அட் பிரசன்ட் அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்களோ அந்த போட்டோ தான் வேணும். பழைய போட்டோலாம் குழந்தை போட்டோலாம் வச்சு பண்ணீங்கனால ஒர்க் அவுட் ஆகாது, உங்க மனம் கூட ஏத்துக்காது. ஸோ அவங்களோட ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கண் முன்னாடி வச்சுட்டு அவங்க படத்தையே பார்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு திரும்ப ஒரு நிமிடம் சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் அப்பா மெத்தட்ல சொல்லுவீங்களா அந்த மாதிரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு திரும்ப ஒரு 10 நிமிடங்கள் இதை சொல்லுங்க. திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து திருப்பியும் எனக்கு கால் பண்ணு சொல்லுங்க. இதை நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை மிஸ் பண்றேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட உணர்வுகளோட கலந்து இருக்கணும். நீங்க உண்மையிலே அவங்க கிட்ட வந்து இது பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு நீங்க கேட்கும்போது எந்த அளவுக்கு அழுவீங்க, எவ்வளவு வலிக்கும் உங்களுக்கு, அந்த வலி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த வலி அந்த வேதனையோட சொல்லணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வாய் வார்த்தை இல்லாம உங்களோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து நீங்க கேட்கணும். எந்த அளவுக்கு நீங்க இதை கேட்கறீங்களோ அந்த டைம்ல உங்க 2 பேருக்குள்ள சோல் கனெக்ஷன் வந்து திரும்பி ரீபாண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒர்க் அவுட் ஆகும். இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய டைம்ல நீங்க ஆல்ரெடி அவங்க உங்களை ஏன் விட்டு போனாங்களோ அதே கேரக்டரைஸோட இருந்தாவோ இல்ல ஏன்னா அவன் ஏமாத்திட்டான் துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது, என் மேலதான் தப்பு அப்படின்னு எல்லாமே உங்களை நீங்க பிளேம் பண்ணிக்கிட்டு அவங்க மேல தப்பு இல்லை அப்படின்னீங்க உங்க மனம் உங்களை அவங்க கிட்ட ஈர்க்க ஆரம்பிச்சிடும். அதையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். ஆரக்கல் மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தாங்க. ஆனா எந்த மெத்தட் நீங்க பண்றதுக்கு முன்னாடியும் உங்களுடைய தவறுகளை சரி பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம். தவறை சரி பண்ணாமல் சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைச்சா அது பர்மனண்டா இருக்காது. நான் சொன்னது பர்மனண்டா உங்களுக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.